ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 5 வெப்ஸ்டர் அவனை பீட் பண்ணி அவனோட கார் கவர்டி C6 அதை நம்ம போனஸ் மார்க்கில் வின் பண்ணிட்டோம். அந்த எபிசோட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேம் பிளேக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு கேம் பிளேல நெக்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் நம்பர் 4 JV அவனோட ஆல் ரேசஸ் மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கேம்குள்ள போலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ்யூம் கேரியர் கொடுத்துட்டு பிளாக் லிஸ்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா 7 கம்ப்ளீட் பண்ணணுங்க. மைல்ஸ்டோன் 5, பவுண்டி 40 லட்சம் இருக்குது. 40 லட்சம் தான் பேரும். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம். ஸோ நம்ம சர்க்கியூட் கொடுக்கலாம். கொஞ்சம் இது மேப் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், சைலன்சர்லாம் சைடில் இருக்குது. நல்லா இருக்கே. நம்ம பக்கத்தில் நிற்கிற காரை பார்த்தீங்களா, லேப்பு 4 லேப்புங்க. ஐயோ, இது எப்போ முடிகிறது? மேப்பு வேறு பெருசாக இருந்துச்சு, ரூட் மேப்பு. இது ஷார்ட்கட் வருது, இது எடுத்துக்கும். சூப்பர் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, சல்லுன்னு போயிடும். ஐயோ, என்ன மறைச்சி வச்சுருக்கானுங்க. போச்சு கவுந்துருச்சு. ஐயோ, அவனுங்களும் கவுந்துட்டானுங்க. லேம்பை மட்டும் பாருங்களேன், கவுராமல் நிற்கிது. போயிட்டான் பாருங்க சல்லுன்னு. மற்ற 2 பேர் கவுந்துட்டானுங்க. காரு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் அந்த இனிஷியல் பிக்கப் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக ஃபீல் ஆகுது. பட் நல்லா இருக்கு காரு. இட்டிச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கான் பாருங்க முன்னாடி. அவ்வளோதான், அவனையும் பீட் பண்ணியாச்சு. சூப்பர். இந்த டேர்னிங் கொஞ்சம் டேஞ்சரான டேர்னிங்க. இங்கே ஷார்ட்கட்டில் தாங்க ரூட்டே போகுது. சூப்பர். இதில் கொஞ்சம் இழுக்க மாட்டேங்குது பாருங்களேன். ரோடு நேராக இல்லை, டேர்னிங் ஒன்று வருது. ஸ்லோ பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஐயோ, என்னங்க நமக்கு கூட ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி கூடவே வந்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துடலாம்டா நீயா நான் ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தால் நீங்கள் தாமாட்டேடா. டே, உள்ளொருத்தனை கரேஜில் ஒருத்தர் தூங்க வச்சுருக்கிறேன். என் லேம்போ தம்பியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். சென்டரில் போனோன்னா மாட்டிக்குவோம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி தூணாக வரும். அதில் பில்லர் மாதிரி வச்சுருப்பானுங்க. சிச்சோ, லைட்டாக வலிக்கிரிச்சு போயிட்டான் பாருங்க. இங்கே இவன் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறானா நமக்கு. இது தெரிஞ்சு இவனுக்கும் நமக்கு தான் ரேஸ் கொஞ்சம் ஐயோ ஸ்லோ பண்ணிட்டான் பாருங்க. இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கும் எனக்கும் தான் கொஞ்சம் ரேஸ் கொஞ்சம் டஃப்பாக போகும்னு நினைக்கிறேன். மற்றவனுங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி இருக்கானுங்க. இவன் மட்டும் தான் என் பக்கத்துலேயே கூடவே வந்துகிட்டு இருக்கிறான். சூப்பர். கார் நல்லா இருக்குங்க. கார் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. இனிமேல் வர்ற கார்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஹேண்ட்லிங்கில் தான் கொடுத்துருப்பானுங்க. டாப் 5க்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா. சூப்பர். ஃபஸ்ட் லேப்பை வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் லேப்பே முடியுது. அதுதான் ஒரு வருந்தத்தக்க செயல். இதில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம்னு நினச்சேன். பூஸ்ட்டை கொடுத்துட்டானே எப்பவும் போல். கவுந்துட்டாங்க கோச்சு. அவர் இல்லை, பட் நின்றுட்டு அப்படியே. ஐயோ, கொஞ்சம் அவனும் விழுந்துருவானுங்க அதில் எப்படியும். அது கொஞ்சம் அந்த மாதிரி பிளேஸ் தான். 2 பேர் வந்துட்டானுங்க. ஒருத்த மட்டும் நல்லா மாட்டிக்கிட்டான் நினைக்கிறேன். அதில் கார் பார்த்தீங்கன்னா சைலன்சர் சைடில் கொடுத்துருக்கானுங்க பாருங்க. 2 பக்கமும். ஐயோ, இடிச்சிட்டனே. ஓகே, இந்த டேர்னிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பிட்டோன்னா ஓகே சூப்பர். இதில் கொஞ்சம் பூஸ்ட் அடிச்சு விட்டு ஐயோ, பூஸ்ட் அடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே திணறிடுச்சு. ஓகே சூப்பர். இதில் ஒரு டேர்னிங்கு. இதில் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே திருப்பிடலாம். சூப்பர். எங்கே அந்த லேம்பா வரானா? ஒன்றும் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. ஒருத்த மட்டும் நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கான். நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். 160+ போயிட்டுருக்கோம். ஸோ பிடிக்க முடியாது. நம்ம பெருசாக போய் இடிச்சிட்டு முட்டிட்டு நிற்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிச்சிடலாங்க. தோக்கிற அளவுக்குலாம் போகாது, போக விட மாட்டேன். ஓரளவுக்கு காரு கொஞ்சம் கையில் செட்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா பறந்துக்கிட்டு போகுது. 170 பிடிக்காமல் போயிட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பிட்டு ஒரு பூஸ்ட்டு. ஐயோ, இவன் வேறு கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு பிளான் படி. இந்த கெடுத்துருவானுங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்ல லீடு எடுத்துட்டோங்க. இன்னும் 2வது லேப்பு இன்னும் முடியலங்க. அதான் எவ்வளோ பெரிய ரூட் மேப்பை கொடுத்துட்டு 4 லேப்பு கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதுவே பாதி டைம் போயிடும்.
இந்த இது கொஞ்சம் லென்த்தாக தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. என்ன பண்ணுறது, ஆல்ரெடி 2 பாட்டாக போட்டுட்ருக்கோம் ஒரு பிளாக் லிஸ்ட்டை. இங்கே எத்தனை பாட்டு போகிறதுன்னு தெரியலையே, பார்ப்போங்க. முடிக்கிறத பொறுத்து போடுவோம். 2 லேப் முடிச்சாச்சு. ஸ்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். இதில் நல்ல ஸ்பீடாக போய் கீழே டேரெக்டாக இறங்க முடியுதான் ட்ரை பண்ணுறேன். சூப்பருங்க. ஐயோ இறங்கிட்டேன், ஓகே. பட் அந்த இடத்துல கொஞ்சம் அடி விழுந்துருச்சு, ஆனால் உடனே திரும்பிடுச்சு. சூப்பர். ஃபஸ்ட்டு 2 டைம் வந்ததை விட இது கொஞ்சம் பெட்டராகவே வந்துட்டேன். இதெல்லாம் ஒருத்தன் மட்டும் டக்குன்னு வந்துடுறான் பாருங்களேன், கீழே விழுந்து இருந்துச்சு. என் பின்னாடி இன்னொருத்தன் வந்துட்டே இருக்கான் பாருங்க. ஐயோ இடிச்சிடாது, அவ்வளோதான். சூப்பர். இதில் எப்படி அந்த கேப்பில் அவ்வளோதான். இதில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பக்கா சூப்பருங்க. நைஸ் நைஸ் நைஸ். இதில் அப்படியே இதில் எப்படியும் லைட்டாக அந்த உள்ளே போகும்போது அதில் பள்ள மாதிரி இருக்குங்க, டக்குன்னு அதில் இடித்து விழுற மாதிரி விழுது. இதில் ஒரு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி டர்ன் பண்ணுவோம். அவ்வளோதான். சூப்பர். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போனோன்னா அப்படி பறந்துடும் காரு. ஓகே, இப்போ நல்ல லீடு எடுத்துட்டோம். ஆனால் கூடவே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரியல, லேம்போவா இல்லை வேற எவனாவது ஒருத்தன் வரானான்னு தெரியல. மற்ற 2 பேர் பின்னாடி தான் இருக்கானுங்க. ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கான். ஓகே, இப்போ ஓரளவுக்கு லீடு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். டிக்காமல் போயிடும். அங்கே பாருங்க, டிக்காமல் போயிருந்து சொல்லும் போது அவனா ஒருத்தன் உள்ளே கிராஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அம்மா டர்னிங் பிக்கப் சூப்பராக இருக்குது. ஹேண்ட்லிங்லாம் அவ்வளோதான். செம்ம. அப்படியே பிரேக் அடித்து ஒரு செம்மல்ல சூப்பராக இடிக்காமே திருப்பிட்டேன். இடிக்காமல் திருப்பியும் அவனுங்க எவ்வளோ கிட்ட வந்துட்டு இருக்கானுங்க பாருங்க என்கிட்ட. அப்போ நான் இடிச்சு ஓடி இருந்தேன்னா நேரத்துக்கு நான் பீட் பண்ணிட்டு போயிருப்பானுங்க. ரேஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஓகே சூப்பர் செம. அவ்வளோதான். நேரோட சூப்பரு. 3வது லேப்பை நம்ம முடிக்கிறோம். இன்னொரு லேப் இருக்குது. மோஸ்ட்டு இந்த ஒரு ரேஸை முடிக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் போகிற போக்க பார்த்தா. ஆல்ரெடி 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, 6.5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூவாக கற்று தான் நல்ல லீடு எடுத்திருந்தேன். இந்த கிட்ட வந்துட்டானுங்க வாங்க. ஒருத்தன் வரைக்கும் மூவ் ஆகல, ஒருத்தன் என் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டான். பார்த்துடலாங்க. இந்த ஒருத்தன் மட்டும் என் கூடவே வந்துட்டு இருக்காங்க. அவனை இப்போ பார்க்கறதுக்கெலாம் டைம் இல்லை யாருன்னு. நம்ம ரேஸை முடிக்கிறதுக்கு பார்ப்போம். ஏன்னா 4 லேப்புங்க, மறுபடியும் ப்ளே பண்ண முடியாது. ஓத்துட்டானா அந்த லேப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன், அந்த ஒரு மேப்பை மட்டும். மறுபடியும் விளையாடுறதுக்கெலாம் பொறுமை இல்லை. ஜெயிச்சிருவேன், மேக்ஸிமம் தோக்க மாட்டேன். ஐயோப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. அவ்வளோதான். சூப்பர் செம்ம டேனு. அவ்வளோதான். வண்டி சும்மா ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு. 160 ப்ளஸில் போய்கிட்டு இருக்கு. 170 கிட்ட வந்துருச்சு, தாண்டிடுச்சு. ஒரு டேனு கரெக்டாக வெளியே போயிரு. அவ்வளோதான். சூப்பருங்க. ஐயோ என்னங்க 2 பேர் ரோட்டை மறைச்சிட்டு வரானுங்க. அப்போ நான் எப்படி போகிறது? இருக்கணுங்க. எல்லோ டாக்ஸி வாழ நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம். ஐயோ கொஞ்சம் அட்வான்ஸாக டர்ன் பண்ணிட்டேன். இப்போ ரைட்டு. ஓகே, இப்போ ஒரு ஸ்லோ பண்ணி அடுத்த ஒரு பூஸ்ட். அவ்வளோதான். இந்த டர்னிங் நல்லா ஓட்ட படிச்சுட்டாங்க. ஃபஸ்ட் ரொம்ப திணறிட்டு இருப்பேன். இந்த காருக்கு கொஞ்சம் நல்லா இழுத்து போகுது. கொஞ்சம் கரெக்டாக பிரேக் அடித்து கரெக்டாக திருப்பணும்னா கரெக்டாக திரும்பிடுதுங்க. ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடில் வந்துட்டேன். ஓகேங்க, இது வின் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வின் பண்ணிட்டோம். நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் வரானுங்க. ஆமாங்க, வின் பண்ணியாச்சு. அழுத்திடலாம். அவ்வளோதான். ஃபுல் பூஸ்டிங் யூஸ் பண்ணிட்டோம். சூப்பருங்க. ஃபஸ்ட்டு ரேஸை ரொம்ப நேரமாக ஓட்டி வின் பண்ணிட்டோம். 8 நிமிஷம் 9 நிமிஷம் ஆகுது. ஐயோ கடவுளே, ஒரு ரேஸுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் போட்டுருக்கு பாருங்களேன். நம்ம ஒரு நாக் அவுட் போயிடலாங்க. இதுவும் 3 லேப்பு. ஐயோ இன்னும் ஒரு சர்க்கியூட் வேறு இருக்குது. இன்னொரு நாக் அவுட் இருக்குது. நாக் அவுட் கண்டிப்பாக 3 லேப் தான் வரும். நாக் அவுட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேப்லையும் கடைசியில் வர்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நாக் அவுட் ஆயிடுவாங்க. இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவனுங்க வரல, நம்ம இது கொஞ்சம் ஒரு சின்ன அட்வான்டேஜ் நமக்கு. ஏய் நீ என்னங்க இப்படி போகிறான்? எல்லா ரேஸ்லையும் ஒருத்தன் இப்படி வந்துடுவான் போல இருக்கு. பாருங்க எப்படி போயிட்டுருக்கான் பாருங்களேன். போன டைமு க்ரீன் கலரு, இந்த டைமு ப்ளூ கலரு.
செமையாக ஓட்டுறாங்க அவனும். இந்தவே முடியல, நானும் இடிக்காம தான் போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்க பறக்கிறான். ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டுவான் கண்டிப்பாக. ஏதாவது ஆப்போசிட்டில் கார் வச்சுக்கியோ பார்த்தீங்களா, கார் ஏதாவது வந்துச்சுன்னா நிப்பாட்டிடுவானுங்க. சூப்பர், ஓவர்டேக் பண்ணியாச்சு. நிச்சயப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஸ்லோ பண்ணிட்டான் பார்த்தீங்களா. இதில் ஒரு டேர்னிங் வருதுங்க, இதில் போயிடலாம். சூப்பர். சென்ட்ரல் எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க, அதில் இட்டுச்சோன்னா அவ்வளோதான். செம டேர்னிங், வேறு லெவலில் திருப்பிட்டேன். இதில் ஒரு ஷார்ட் கட்டு பா, நல்லா கடைசி டைமில் பார்த்தேன். அவ்வளோதான், சூப்பர். இந்த இதில் கொஞ்சம் பறக்கும்போது கொஞ்சம் காரு தடுமாற மாதிரி ஃபீல் ஆகுது. பக்கத்துலேயே ஒருத்தன் வந்துட்டுருக்காங்க, போன ரேஸ் மாதிரியே ஒருத்தன் கூடவே வரான். சூப்பர், ஃபஸ்ட் லேப்பில் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இந்த ரோடு நல்லா நீட்டாக இருக்குது, சல்லுன்னு போயிடலாம். எப்போ ஜஸ்ட்டு மிஸ் திரும்பிட்டான். நட்டுவில் கரெக்டாக பில்லர் வச்சுருக்கானுங்க. சும்மா பறந்துட்டேன் இந்த இடத்துல, வேறு லெவலு டேர்னு, செம்மையாக போகுதுங்க காரு. சூப்பர், நல்லா இருக்குங்க காரு. ஸ்டார்டிங் பிக்கப் மட்டும்தான் இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸு. ஐயோ, கரெக்டாக ட்ரிப்ட் அடிக்கும் போது அடிச்சிட்டேன். மற்றபடி காரு ஓரளவுக்கு ஒரு ஒன்ஸ் பிக்கப் ஆயிருச்சுன்னா சீனாக போகுது. ஹேண்ட்லிங்கும் நல்லாயிருக்கு. என்ன இப்படி வரீங்க டேய், ஓடையை ஃபுல்லாக அடைச்சி பிளாக் பண்ண மாதிரி என்ன அர்த்தம். இது ஒரு டேர்ன் வருங்க, கரெக்டாக திருப்பிடுவோம், அவ்வளோதான். சூப்பர், இதில் சென்டரில் மட்டும் போயிடக்கூடாது, இடிச்சிருவோம். சூப்பர். நான் ரோடுக்கு நல்லா டஃப்பான ரோடு, ஷார்ட்கட் ரோடு நான் டஃப்பான கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போவோங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கார் கொஞ்சம் டான்ஸ் ஆடுது, கவுந்துடக்கூடாது. இவன் என்ன இப்படி பறந்து வரான் இங்கே, நான் ஒரு இடத்துல இடிக்காமல் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எப்படி வரானுங்கன்னு. ரேஸ் கொஞ்சம் டஃப்பு தாங்க, ஆனால் இருந்தாலும் விட மாட்டேன். எனக்கும் அவனுக்கு தான் அந்த ப்ளூ கலருக்கு தான் லாஸ்ட் ரேஸு, பார்த்துடலாம். அவனா நம்ம நல்ல லீடு எடுக்க வேண்டிய இடம் இதாங்க. இந்த இடத்துல தான் நல்ல லீடு எடுத்துடணும், இடிக்காமல் ஓட்டி எவ்வளோதுக்கு முன்னாடி போக முடியுமோ அவ்வளோதுக்கு முன்னாடி போயிடணும். வண்டி 170 80 கிட்ட 80க்கு மேலே தான் போயிட்டுருக்கு. சூப்பர், அப்படியே மெயின்டைன் பண்ணோன்னா போதும். அவன் இடிச்சு நின்ட்டாங்க எங்கேயோ, நான் அவனை கவனிக்கவே இல்லை. சூப்பர், அவன் எங்கேயோ இடிச்சு நின்ட்டான், ஒரு பெரிய அட்வான்டேஜ். கொஞ்சம் நிதானமாகவே போயிடலாம். வரான் பாருங்க, ஸ்பீடாக வந்துட்டான். பட் நல்ல லீடு எடுத்துருவாங்க, சரியான லீடு. சூப்பர், செம்ம. இதில் மட்டும் ஒருத்தன் திரும்பவும் வருவானுங்க பாருங்க. வரல, போன டைம் வந்தானுங்க. சூப்பர், ஓரளவுக்கு நல்ல லீடில் வந்துட்டோம். ஸ்பீட்லேயே பாருங்களேன், 170 180 போயிட்டுருக்குங்க, செம்மல்ல. இந்த 100 கீழே வந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. இந்த கார் இப்போ தான் வந்திருக்கு, அது பெரிய டைனிங், இது வந்து தான் ஆகணும். இதில் ஒரு ஷார்ட்கட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்லோவாகவே போய் சூப்பர், நல்ல லேண்டிங். நம்ம நல்ல டிஸ்டன்ஸில் தான் இருக்கான். ஸோ ஐயோ, எந்த இடத்துல வந்துடா முட்டிகிட்ருக்க, ஜெயிச்சிட்டேன், அழுத்திடலாம் இனிமேல், அவ்வளோதான். சூப்பருங்க, ரெண்டாவது ரேஸ் கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரேஸாக ரொம்ப நேரம் இழுத்துருச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாக் அவுட்டு சர்க்கியூட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாங்க. அதுதான் லேப்பாக வரும், நிறைய ரொம்ப நேரம் இழுக்கும். அதனால் டக்குன்னு ஃபஸ்ட்டு அதை முடிச்சு விட்றலாம். கார் சைலன்சர் பாருங்க, சைடில் வச்சுருக்கானுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சைடு சைலன்சர் வருது. இப்போ தான் ஃபஸ்ட் கார் நம்ம எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே பின்னாடி தான் இருந்துச்சு. இங்கே இதுவும் சேம் நாக் அவுட் தான், தட்டி விட்டு போயிடலாம். ஆனால் இதெல்லாம் அவனுங்களாம் ஒன்றும் ஆகாது. ஏதாவது போலீஸ்காரவனா வந்தானா இதாகும். இதில் கார் ப்ராபபிலிட்டி இதில் மினிமம் தான் இருக்குது. ஸோ போலீஸ் வர வாய்ப்பு இல்லை. ரோடு டேர்னிங்க, இது வைப்போம், செம்ம டேர்னு. ஓகே, இதுவும் பெரிய டேர்னிங் இருக்குது. ஓகே, இது கூட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, திருப்பிட்டோம். ரோடு கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் போகுதுங்க. மேப்பை பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். டைம் இழுக்கும் போல இருக்கே. ஐயோ, இந்த டர்னிங்கா. ஓகே, திருப்பிட்டோம். சூப்பர். இது என்ன பெரிய யூட்டர்ன், டேர்பின் பண்டு மாதிரி இருக்குது. நல்ல டேர்ன் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, அதில் நம்ம ஆக்சிலேட்டர் அப்போ குறைக்க வேணாம், நல்ல டேர்ன் ஆகுது அந்த இடத்துல. ஓகே, இப்போ பார்த்தீங்க, ஐயோ ரொம்ப டேர்ன் ஆயிடுச்சு. ஓகே, ஐயோ அடிச்சிட்டேன் போச்சு. அங்கே பாருங்கள், என் கூடவே ஒருத்தன் வராங்க. அப்போது சாவு.
எல்லா ரேஸ்லேயும் ஒருத்தன் மட்டும் ரொம்ப காம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வராங்க. இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண 2 ரேஸும் அப்படி தான் இருந்துச்சு. டர்னிங் அவ்வளோதான், சூப்பர். லைட்டாக அடிச்சிட்டோம், பரவாயில்ல. ஸ்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். 2 பேர் ரொம்ப லாங்கில் தாங்க வரானுங்க. இருக்கு. ஐயோ, போன டைம் அடிச்சு அந்த டைம் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பலாங்க. ஓகே, இதில் ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட் பிரேக் அடித்தேன். பட் இந்த காருக்கு இனிமேல் ஹேண்ட் பிரேக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. லைட்டாக பிரேக் அடித்து திருப்பினாலே நல்லாவே டேன் ஆகுது. கொஞ்சம் ரோட் கொஞ்சம் ரூட் மேப் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் கார் கொஞ்சம் புல் பண்ணி போகுதுங்க. ஓகே, சூப்பர். 2 பேர் என் பின்னாடியே வந்துட்டுருக்கானுங்க. ஒருத்தன் ரொம்ப பக்கத்தில் வந்த மாதிரி வந்துட்டுருக்கான். இல்லை, இடத்துல அவன் என்ன மிந்த மாட்டான். சூப்பர். நார்மல் பிரேக்கிங்கும் நல்லா இருக்குங்க இந்த காரில், செம்மையாக இருக்குது. ரோடு வேறு லெவலு. ஹேண்ட் பிரேக் இந்த காருக்கு தேவையே கிடையாது. நார்மல் பிரேக்கிங்கே நல்லா இருக்குது. ஐயோ, பிரேக் அடிக்கல. அப்படியே டர்ன் பண்ணிடலாம் நினச்சேன். போனதில் அப்படியே டர்ன் பண்ணால் டர்ன் ஆச்சு. இந்த டைம் கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட். ஐயோ, அவ்வளோதான், சூப்பரு. டர்னிங். ஐயோ, ஒருத்தவங்க ஏங்க அப்போ ரொம்ப பக்கத்தில் வராங்க. அவனை எதையா ஒரு இதில் இருங்க இடிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரு. செம்மங்க, செம்ம டர்னு. போகுது, அவ்வளோதான், சூப்பருங்க, முடிச்சிட்டோங்க. இதுக்கப்புறம் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பாருங்க அந்த டாக்ஸி வாலா பண்ணுற வேலை. ஐயோ, சூப்பர், நைஸ். செகண்ட் நாக் அவுட்டி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த சர்க்கியூட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதையும் முடிச்சு விட்றலாம். 3மே பாருங்களா வரிசையாக காப்ராபிலிட்டி மேக்ஸிமம் தான் இருக்குது. அடுத்த ரேஸு இது எத்தனை லேப் வர போகுது? 4 லேப் போட்டாங்கன்னா செம்மங்காண்டாயிருவேன். ஒரு 3 லேப்புமே லென்த்து தாங்க. ஆனால் போனால் ஃபஸ்ட் ரேஸு பாருங்கள் 4 லேப். ஐயோ, எங்கேயோ போயிட்டேனே. சூப்பர், ஓகே, ஏதோ வந்துட்டேன். அவனுக்கு நாங்கள் அந்த ரூட்டில் போகிறாங்க. 2 ரூட் போகுதுங்க. இதான் கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு மாதிரி தெரியுது. அவனுங்க லேட்டாக தான் வரானுங்க. ஓகே, இதாங்க கொஞ்சம் ஷார்ட்கட் ரூட்டு. ஐயோ, இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன். அப்படி போயிருக்கலாமோ? ஐயோ, ரோடு எங்கே போகுதுன்னு தெரியலையே. போச்சு. அப்படி போயிருக்கலாங்க. பரவாயில்ல, நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். இதில் உள்ளே போய்க்கலாம். சூப்பர். ஐயோ, முட்டிட்டேன். இதுக்குள்ளேயும் போய்க்கலாம். இதில் ஒரு 2 இதுக்குள்ளே மட்டும் போகக்கூடாதுங்க. இதில் போகக்கூடாது. இதில் கொஞ்சம் டைமிங் எடுத்து டர்ன் பண்ணணும். இன்னொன்று வரும், அதுவும் ரோட்டில் போய் டைமிங் எடுத்து டர்ன் பண்ணால் தான் கரெக்டாக டர்ன் ஆகும். இப்போ ஒரு பெரிய ஷர்ட்டு அதுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுவோம். அவ்வளோதான், செம. ரோடு நேராக தான் போகுது. சூப்பருங்க. ஐயோ, ஷார்ட்கட்டை விட்டுட்டாங்க. கிட்ட வந்து தான் பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் உள்ள போய்க்கலாம் விடுங்க. நேர் ரோடு தான், செம்ம அழுத்திட்டு போவோம். 200ல் போயிட்டுருக்கு காரு. 99 வந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸு. 200 வருது காரு, பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வருது. அசால்ட்டாக வர மாட்டேங்குது. சூப்பர், ஃபஸ்ட் லேப். இந்த ரூட்டில் போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. ஆனால் இது கொஞ்சம் சுற்றி போன மாதிரி தெரியல. இல்லை, 2 கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இதில் கொஞ்சம் டேர்னிங் லாஸ்ட் கொஞ்சம் பெருசாக போயிட்டேன். ஐயோ, அதில் ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஒரு சின்ன கட்டு இருந்துச்சுங்க. அதை யூஸ் பண்ணால் கரெக்டாக திரும்பி இருக்கலாம். ஓகே, 4 ரேசஸ்லாம் எங்கேயோ இருக்கானுங்க. இப்போ நம்ம மேலே போக வேண்டாம், கீழோடி போயிடலாம். மேலே கொஞ்சம் இதாகுது ரோடு. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது கடைசியில் வந்து திரும்புகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டு. இப்போ யாருங்க என் கூடவே? என்னடா கூடவே வந்துக்கிட்டு இருக்க? ரேஸ்க்கு வரியா? பாருங்க, கூடவே வந்துட்டுருக்கான். இதில் அப்படியே ஒரு டர்னு. சூப்பர். இதில் அப்படியே லைட்டாக ஒரு பிரேக் அடிச்சு அவ்வளோதாங்க. சூப்பர், செம. இங்கே அப்படியே ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். ஒருத்த மட்டும் கொஞ்சம் மேப்பில் தெரியுறான். அவனும் ரொம்ப தூரத்தில் தான் இருக்கான்.
மற்ற 2 பேரும் மேப்லேயே இல்லைங்க. இன்னும் இப்போ மேப் போட்டு போயிட்டான். சூப்பருங்க, அந்த ஷார்ட்கட் எடுத்துட்டோம். போன டைம் மிஸ் பண்ணோம், இந்த டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட் ரோடு தான், அழுத்திடலாங்க. இந்த டைம் 200 தொடுவோமா பார்ப்போம். 207 வரைக்கும் போயிடுச்சு, வேறு லெவல். நல்லா போகுதுங்க, ஓரளவுக்கு பிக்கப் கிடச்சிருச்சுன்னா ஸ்பீடு பிச்சுக்கிட்டு போகுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 2 லேப் முடிச்சாச்சுங்க, இன்னொரு லேப் இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடில் போயிடலாங்க, அதான் பெட்டர். சூப்பர். ரைட் இந்த ரோடு தாங்க நல்லா இருக்குது ஆக்சுவலாக, அதை விட நீட்டாக திரும்புது, அவ்வளோதான். இப்போ கீழோடி போயிடலாம், மேலே போக வேண்டாம். இதுவும் நீட்டாக போயிடும். சூப்பர். லைட்டாக அடிச்சிட்டேன். 150 ப்ளஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். 170 ப்ளஸ்ஸு, 180 ப்ளஸ்ஸு வரல, அதுக்குள்ளே அடிச்சிட்டேன். ஐயோ டேன் ஆயிடுச்சுங்க, போச்சு. நல்ல லீட் எடுத்து செம்மையாக வந்துட்டு இருந்தேன். எடுத்த லீடெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல முட்டி வினாய்க்கிடுவேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரேஸுக்கே டைமு 10 நிமிஷம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சீக்கிரம் மற்ற ரேஸ்லாம் முடிச்சு டைமை கன்சியூம் பண்ணலான்னு பார்த்தா ஐயோ கரெக்டாக திருப்பிட்டேன். அப்பா, கொஞ்சம் அட்வான்ஸாக டர்ன் பண்ணிட்டேன், ஆனால் கரெக்டாக திரும்பிடுச்சு. ஓகே, டன். சூப்பரே, சூப்பர் ஹீரோ ஷார்ட் கட்டு அது எடுத்தாச்சு. ஐயோ கரெக்டாக திரும்புகிறா, ஏன்டா இப்படி அசால்ட். அவங்களாம் ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்களே, அந்த அசால்ட்டில் ஓட்டிகிட்ருக்கேன். இது ஸ்ட்ரெயிட் ரோடு, இதில் 200 இதில் தான் ரீச் பண்ணுவோம். அண்ணா மிஸ் ஆயிடுச்சே, போச்சு, செத்துட்டான். அவ்வளோதாங்க, சூப்பர். இதுக்கப்புறமா அவனுங்க நம்மளை பீட் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ. ஸோ நம்ம வின் பண்ணிட்டோம். பூஸ்ட் வர ஃபுல்லாக இருக்குது, அடிச்சு விட்ருவோம், அவ்வளோதான். சூப்பருங்க, சர்க்கியூட்டையும் ஒரு வழியாக முடிச்சாச்சு. பெரிய மேப்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ரவுண்டாக வர்றதெல்லாம், லேப்பாக வர்றதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ்ங்க, டோல்கேட் 2மே மினிமம் தான் ப்ராபபிலிட்டி. ஸோ 2மே முடிச்சு விட்றலாம். இதுவும் லென்த் இழுக்கும் கண்டிப்பாக. எத்தனை டோல் வரப்போகுதுன்னு தெரில, 4 தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பக்கம்னு சொல்ல முடியல, ரொம்ப டிஸ்டன்ஸும் சொல்ல முடியல. ஓகேவான டிஸ்டன்ஸில் இருக்குது. சீக்கிரம் ரோடு லென்த்தியாக தாங்க இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடலாம் இருங்க. எங்கேயோ போகிற மாதிரி போகுது. ஐயோ கரெக்டாக தான் போகிறேன்னா, கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கேன், ஆனால் எங்கேயோ போன மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட் ரோடு தான். சூப்பர். அடுத்து ஒரு டர்ன் வருது. கார் லுக் நல்லா இருக்குல்ல. ஐயோ நேராக போய் சொருகிட்டு நிற்கிறேன். வந்துட்டு இருந்தேன், டைம் அப்படியே இதாயிருச்சு. ஓரளவுக்குலாம் வராதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு, ஒரு 8 செகண்டு. ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குங்க, 1 நிமிஷத்துக்கு மேலேயே காட்டுது, 1.25 காட்டுது. இதை நம்ம ரைட் எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். நேர் ரோடு தாங்க, அழுத்திடலாம். 100 தொட்டுலாமா, தொற்று 199 வரைக்கும் வந்துச்சு, பறந்துருச்சு. செம. ரோடு கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது, அதனால் நல்ல அப்படியே பிரேக். சூப்பர். பிரேக் அடித்தா நல்ல பிரேக் நல்லா இருக்குங்க அந்த காரில். கார் ரோட்டு எங்கேயோ போகுது, இன்னும் 3 ரோடாக பிரிஞ்சு போகுது. எங்கே போனோம்? ஐயோ, நான் பாடு போயிட்டுருக்கேன். கரெக்டாக தான் போகிறேன்னா. ஓகே, கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கிட்டே 3 ரோடாக பிரிஞ்சிருச்சு. ஏ சூப்பர். மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, செம. இந்த டோலை கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிருக்கோம். 50 செகண்டுக்கு மேலேயே. அடுத்த டோலும் தூரம் தாங்க, 1.25 செகண்டு காட்டுது. ஆனால் மெயின் ரோட்டில் இருக்கிறனால அழுத்தி போயிடலாங்க. 200 வந்துருச்சு. ஐயோ 200 வந்துருச்சுன்னு இடிச்சிட்டேன். 200 ரீச் ஆகுது, ஆனால் ரொம்ப ஏர்லியாக ரீச் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் அந்த 160 170 ஏர்லியாக ரீச் ஆகிடுது. 200க்கு கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க. நம்மளு லேம்போ 220 225 வரைக்கும் போயிடுவார் மேக்ஸிமம். இது 210 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ வந்து டிஸ்டனே இடிக்க மாட்டேன்னு நினச்சேன். லைட்டாக கேப்பில் போயிடலான்னு பார்த்தேன். ஐயோ இடிச்சு ஓடிட்டுருக்கனே. வந்துட்டோம், லேப்பு வந்துருச்சு. டோலு சூப்பருங்க. ஆல்மோஸ்ட் 30 செகண்ட் முன்னாடியே வந்துட்டோம். அடுத்தது 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. இல்லை இது கொஞ்சம் சின்னது தாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம அட்வான்ஸ்டாக தான் வந்திருக்கோம். ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, இது முடிச்சுட்டா அந்த டோல் முடிஞ்சிடும்.
ரொம்ப டயர்டாயிருச்சுங்க. ரொம்ப நேரமாக விளாண்ட மாதிரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி விளாண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டு ரேஸ்லாம் முடிஞ்சிடும். சூப்பர், முடிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு ரேஸே நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிருச்சு. 4 லேப்னு உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுங்க. சூப்பர், அடுத்த டோலு முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக வரும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோலாம் கம்பேர் பண்ணும்போது 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறது கஷ்டம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேப் இதுவே 1 மினிட்டுக்கு மேலே தான் இருக்குது. கொஞ்சம் லென்த்தியான ஒரு டோலு தாங்க இது. ஸ்டார்டிங்கில் டேனிங்கா சூப்பர். சிட்டிக்குள்ளே தான் எல்லா டோலையும் உள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஹைவேல போகிறது தான் டப்பு முடிச்சுட்டு போயிடலாம். டோல் எல்லாமே லாங்கில் வச்சுருக்கானுங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட் 40 செகண்டில் முடிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. இதெல்லாம் எல்லாமே 1.25 1.3 அந்த ரேஞ்சிலே இருக்குது. மினிமம் 50 அந்த மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. போக போக கொஞ்சம் டஃப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஈஸியாக இருந்துகிட்டு இருந்தால் அப்புறம் நல்லா இருக்காது. பட் அந்த பிளாக் லிஸ்ட் ரேஸை விட இந்த மாதிரி ரேஸருக்கு வர்ற அந்த ரேசிங் தாங்க, இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் தாங்க ரொம்ப கொஞ்சம் டஃப் கொடுக்குது. பிளாக் லிஸ்ட் ரேஸ் கூட நம்ம ஈஸியாக முடிச்சிடுறோம். கம்மியாக தான் ஓட்டுறானுங்க. அவ்வளோதான். சூப்பர், வச்சுட்டேன். வந்துருச்சா டோலு? டைம் கிட்ட வந்துருச்சே. டோலு கண்ணுக்கு தெரியலையேனோ. வந்துருச்சுங்க. சூப்பர். சூப்பருங்க. ஃபஸ்ட்டு டோலை வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம். 12 செகண்ட் டிஃப்ரென்ஸ் தான் முடிச்சிருக்கோம். அடுத்ததும் பாருங்கள் 50 செகண்ட் மேலே தான் இருக்குது. இது ரொம்ப லென்த் இல்லை, இருந்தாலும் ஓகே, சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஐயோ, இவன் அந்த எல்லோ டாக்ஸி என்னங்க பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும் போது தான் வந்து உள்ளே வருவானுங்க. நீங்கள் கார் குளிச்சிருச்சு. சூப்பர், அடுத்த டோலும் வந்துருச்சு. சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த டோலை. சூப்பருங்க. அடுத்த டோலும் பார்த்தீங்கன்னா ஒரு 52 செகண்ட்ஸ் காட்டுது. பாருங்க, அந்த வெளியே போயிட்டா நினைக்கிறேன் பிரிட்ஜை விட்டு. அடிக்கி எங்கள் ஷார்ட் கட்டில் போயிட்டுருக்கு. இல்லை, அதான் மெயின் ரூட்டே அதுதான். இப்போ ஆக்சுவலாக அந்த ரோட்டில் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டுருக்கோம். இப்போ போய் விளையாண்டுருக்கோம் அந்த ஒரு மேப்பு. சூப்பர், அடுத்த டோல் வந்துருச்சு. டைம் 20 செகண்ட் மேலேயே கிடச்சிருக்குங்க. சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மினிட் கிட்ட இருக்குது. கொஞ்சம் லென்த் தான். ஐயோ, இல்லை, இதுக்கு வந்து லென்த் இல்லை, கம்மி தான். 40 செகண்ட் தான். ஆல்ரெடி நம்ம 20 செகண்ட் முன்னாடி முடிச்சிட்டோம். ஐயோ, மறுபடியும் பாருங்க. என்ன கூடவே வந்துட்டு இருக்கான். சூப்பரே, அவ்வளோதான். இந்த எண்டில் டோலை வந்துருச்சுங்க. சூப்பர், முடிச்சிட்டோம். வெற்றிகரமாக இந்த டோலையும் நம்ம முடிச்சிட்டோம். சூப்பரே, 16,000 கேஷும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரேஸுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். டாப் ப்ராபபிலிட்டி மினிமம் இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து மேக்ஸிமம் தாங்க. இல்லைங்க, இருக்குங்க. இன்னும் இது விட்டுட்டோம்ல நம்ம. சாரி, ஸ்பீட் ட்ராப்பு. அதை விட்டுட்டு தானே நம்ம போனோம். ஸ்பீட் ட்ராப் ஓகே. இன்னும் 2 ஸ்பீட் ட்ராப் இருக்குது. அதை முடிச்சுட்டு மறுபடியும் 3 டாப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் இருக்கிற ரேசஸ் இருக்குது. அதை வேறு கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் ஒரு 5 ரேஸ் இருக்குங்க. இப்போவே 30 மினிட்ஸை தாண்டிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. மன்னிச்சூங்கிற மாதிரி தான். சூப்பருங்க, செம. 170+. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக முடிக்க ட்ரை பண்ணுறோன்னா எல்லா ரேஸையும் நம்ம ப்ளே பண்ணுறோம். அது கொஞ்சம் டைம் இழுக்க தான் செய்யும். 7 ரேஸ் வின் பண்ணாலே போதும் இவனுக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாமே ப்ளே பண்ணுவோம். அடுத்தது சூப்பருங்க. இதுவும் 170+ங்க. பரவாயில்ல, ஸ்பீட்லலாம் ஓரளவுக்கு 170+ வந்துடுது. இது டேர்னிங்கில் வச்சுக்கானா கரெக்டாக 120+ ஆயிடுச்சுங்க. ஸ்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். அவங்க கிராஸ் பண்ணிட்டானுங்களா? தான் அவங்க கிராஸ் பண்ணி நம்ம தான் ஸ்டில் ஃபஸ்ட்டு இருக்கோம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்பீட் ட்ராப் வருது. அழுத்திடுவோங்க. கிட்ட வரட்டும். ஓகே, சூப்பர். 160 ஓகே, டன். ஐயோ, இதில் ஒன்று வருதுங்க. அழுத்து 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 அழுத்து. சூப்பர். 150+. ஓகே, நல்ல ஸ்பீடு தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ, யாருங்க இல்லை வந்து
நெக்ஸ்ட் அந்த டேர்னிங்கில் வருதுங்க கரெக்டாக. ஐயோ டிஸ்டனே அழுத்திரு. 50+ தான் வந்திருக்கு. ஓகே பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஐயோ டிஸ்டனே டோல இது கரெக்டாக உள்ளே வருங்க ஒன்று. அழுத்திரு அவ்வளோதாங்க. சூப்பர் 195+ வந்துட்டோம். செம. இன்னும் பரவாயில்ல அவ்வளோதான். நம்ம தான் வின் பண்ண போகிறோம். இனிமேல் ஸ்பீட் ட்ராப் எதுவும் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஐயோ முடிகிற டைமில் ஏன்டா இப்படி இடிச்சிட்டு இருக்கிறாரு. இழுத்துட்டு போதுங்க ஒரு பக்கமாக. ஐயோ ரைட் கீ வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரி இழுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளோ ரேஸ் முடிஞ்சிருச்சு. சூப்பர். இன்னொரு ஸ்பீட் ட்ராப்பு சேம் பட் டிஃப்ரெண்ட். வேறு மேப்பில் வரும். ரேசஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டஃப்பாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. கார் கொஞ்சம் நல்லா கையில் செட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்டிங்கே பாருங்க 150+ வந்தாச்சு. பூஸ்ட்டை வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த ஸ்பீட் ட்ராப் வரும்போது அடிப்போம். ஃபுல்லாக தான் இருக்குது. லைட்டாக போய்ட்டு இப்போ அடிக்கலாங்க. செம 200+. வேறு லெவலில் 208. ஏய் என்னடா அசால்ட்டாக போகிறேன்னா 200+டா. அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்குறான். தள்ளுறா வந்துருச்சு. அடுத்து 148. பரவாயில்ல, அது டேர்னிங்கில் வந்துச்சு. இவன் யாருங்க அவன் பாருங்க எப்படி போகிறான் பாருங்க. அடுத்த ட்ராப்பு கரெக்டாக டேர்னிங்கில் வச்சுருக்கானுங்க. அடுத்து 19. ஓகே பரவாயில்ல, ஸ்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். அடுத்து ஐயோ இல்லைன்னா டேர்னிங்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த மேப்பில் டேர்னிங்கில் வருதுங்க. ஓகே 121ங்க. நாட் பேட். ஐயோ மறுபடியும் சைடில் இழுத்துட்டு போதே. ஏதாவது ஒரு பக்கம் அந்த கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே போயிடுதுங்க. அது எல்லா ரேஸ்லையும் அங்கே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. இதில் ஒன்று வருதுங்க. ஐயோ எங்கெங்க ரோட காணும். பாவிகளை இந்த இடத்துல 57ங்க. ஐயோ இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி வச்சுருப்பானுங்க, சத்தியமாக எதிர்பார்க்கல. ரைட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு மேப்பில் பார்க்கும்போது. இன்னொன்னா இப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க. ஃபஸ்ட்டு தான் இருக்கும், இன்னொன்று அடுத்தது ஒன்று உள்ளே வருதுங்க. ஐயோ இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடங்க. ரோடு கரெக்டாகவே தெரியாது. அழுத்து போச்சு. ரிப்பீட்டாங்க போச்சு. 106 போயிட்டான்னு நினைக்கிறேன். தோத்துருவோன்னு நினைக்கிறேன். இல்லையே இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன். முடிஞ்சிருச்சுங்க ரேஸ். ஐயோ டக்குனு போய் முடிச்சு விட்றலாங்க. புஷ்ட்டை போட்டு அழுத்து முடிச்சிடலாம். அவ்வளோதான். சூப்பர். அப்பா நான் தான் லாஸ்ட்டாக ரீச் ஆனேன். பட் ஸ்பீட் ட்ராப்புங்கிறனால வின் பண்ணிவிடுவாங்க ஒரு வழியா. சூப்பர். இனிமேல் பார்த்தீங்கன்னா போலீஸ் வருவாங்க. போலீஸ் நம்ம ரேஸில் டோலுங்க. 4 ரேசஸ் இருக்க மாட்டானுங்க. எத்தனை டோல்? இதுவும் 4 டோலு தாங்க. கொஞ்சம் லென்த்துன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான லென்த்து தான். முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடுவோம். நம்ம கார் ஓரளவுக்கு நல்ல கையில் செட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீடாகவே முடிச்சிடலாம். இது அப்படியே ரிவர்ஸில் வருதோ. ஓகே சூப்பர். டர்ன் பண்ணிட்டேன். ஐயோ வச்சுட்டேன். நம்ம உள்ளே வந்துட்டான். கரெக்டாக டர்ன் பண்ண முடியல. இடத்துல மேக்ஸிமம் நான் இடிக்க மாட்டேன். ஓகே பரவாயில்ல. ஃபஸ்ட்டு டோலை முடிச்சிட்டோம். சூப்பருங்க. 17 செகண்ட் மாதிரி முடிச்சிட்டோம். அடுத்து 2 மினிட் கிட்ட இருக்குங்க. போலீஸ் அக்கா பேசிட்டாங்க. போலீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துடுவானுங்க சீக்கிரமாக. இப்போதைக்கு வந்துடுவானுங்க. இந்த இடத்துல வந்தாலும் வந்துடுவான்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லென்த்துங்க. 2 மினிட்ஸ் கிட்ட ஓட்டணுங்க. ஐயோ போலீஸ் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கான். நம்ம இந்த ரோட்டில் பறந்துடலாம். அவ்வளோதான். லெஃப்ட்டு, அடுத்து ஒரு ரைட்டு ஒன்று திரும்பி. ரோடு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போன மாதிரி தெரியுது. பார்த்துக்கலாம். இப்போ டேன் வருது. ஐயோ இப்படி ஓகே சூப்பர். நம்ம ரோட்லேயே போய்க்கலாங்க, அதான் பெட்ரு. அந்த ஷார்ட்கட் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்.
அந்த ஷார்ட்கட் எடுத்துருக்கலாங்க. சின்னதாக ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் போயிருந்தால் இந்த இடத்துல வந்திருக்கலாம். வந்துட்டான், அடிச்சிருவோமா ஒரே அடியா? கரெக்டாக வந்தானே அடிச்சிருவாங்க. ஐயா அடித்தாங்க, தப்பிச்சிட்டானே. ஓகே நெக்ஸ்ட்டு ரைட் ஒன்று டேர்ன் ஆகுது. ரைட் ஓகே சூப்பர் சூப்பருங்க. இந்த டோலி நம்ம வந்து 20+ செகண்ட்ஸ்லேயே முடிச்சிட்டோம். அடுத்ததும் 1 மினிட்டுக்கு மேலங்க. எங்க என்ன இவ்வளோ பெரிய எல்லாமே ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க இந்த ரேஸ், இந்த அவனோட பிளாக் லிஸ்ட் ரேஸ் எல்லாமே. ஐயோ ரோடு எங்கே போகுதுன்னே தெரியலையே. முடிட்டேன். போலீஸ் வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவனை வேற கழட்டி விடணும். நான் போச்சு, திரும்பிடுச்சு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். போக முடியாதா? சூப்பர். ஐயோ இந்த டனிங்கா. ஓரளவுக்கு அந்த காரை ஓட்டி நான் பழகிட்டேன். ரொம்ப பிடிக்க மாட்டேன், மேக்ஸிமம் திருப்பிடுவேன். இதில் இடிப்பேன் பாருங்களேன், சொல்லிட்டேன்லாம் கண்டிப்பாக அடிப்பேன். இடிக்காமல் திருப்பிட்டுனாப்பா, பரவாயில்ல. நைஸ் சூப்பருங்க. இதுவும் நம்ம நல்ல டிஸ்டன்ஸ்லேயே முடிச்சிட்டோம். அடுத்ததும் 1 மினிட்டுக்கு மேலே தான் காட்டுது. 4 டோலுமே லென்த்துங்க. நம்ம கூட ரொம்ப குறைச்சல் கொடுக்குறான். மறுபடியும் தீம் பார்க்குள்ளே போயிட்டுருக்கோம். வண்டி பறந்துக்கிட்டு இருக்குது. ஆடு போயிட்டு ஐயோ டேர்னிங் திரும்பிட்டேன். அப்பா சூப்பர். பிரேக்கு நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஹேண்ட் பிரேக்லாம் தேவையில்லை, நல்ல நம்ம நார்மல் பிரேக்கே சூப்பராக இருக்குது. சூப்பருங்க, செம. ரொம்ப முன்னாடி நம்ம முடிச்சிட்டோம். சூப்பராக முடிச்சிட்டோங்க. கிட்டத்தட்ட 40 செகண்ட் முன்னாடி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ட்ராப்புங்க. எதுலேயும் போலீஸ் வருவானுங்க கண்டிப்பாக. ஆட்டோ 4 ரேசர்ஸும் சேர்ந்து வருவானுங்க. ஸ்டார்ட். ஆனால் இந்த இதில் வர ரேசஸ்லாம் கொஞ்சம் டஃப் கொடுக்குது. சென்டரில் வேண்டாம், நம்ம இப்படியே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் ட்ராப்பு ரொம்ப லென்த்தியாக வச்சுருக்கானுங்க. இந்த இதில் தாங்க வருது. கரெக்டு சூப்பர். இதில் ஒரு அழுத்து 200+ வரல. 96ங்க. நான் நல்ல ஒரு ஸ்பீடு தான். ஸ்லோ பண்ணி அவனை வீடிச்சிட்டு போகிறேன். ஐயோ பரவாயில்ல, அதான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஐயோ ஸ்பீட் ட்ராப் வந்துடாமல் இதில் ஒரு டேர்ன் வருது. இந்த டேர்னிங் தாங்க ஸ்பீட் ட்ராப் வருதுங்க. ஐயோ திரும்பிடுச்சு. ஐயோ அவன் வேறு எனக்கு முன்னாடி ஸ்பீடாக போயிட்டுருக்கானே. அழுத்திடு இப்போவே. போச்சு, இடிச்சிட்டேன். 110 தான் வந்துருக்கு. ஸ்லோ பண்ணிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பீட் ட்ராப்பில் நல்ல லீட் எடுத்துட்டாங்க. ஐயோ கேப்பில் போயிடலாம் நினச்சேன், லைட்டாக அடிச்சிட்டேன். கேப்பில் போயிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். எல்லா போஸ்ட்டையும் பிடிக்கிட்டு போயிட்டுருக்கேன். லெஃப்ட்டு போயிரு, அழுத்திரு, அவ்வளோதான். இதில் ஒன்று வருதுங்க சென்டரில். கரெக்டாக சூப்பர். இடிச்சிருவான்னு நினச்சேன், இடிக்கல. சாமா வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டான். ஒரே எட்டிங்க, கரெக்டாக டைம் அடிக்கிறோம். போடு, பறந்துட்டான். அந்த ஸ்பீடுக்கு செத்துட்டாங்க. இங்கே மறுபடியும் இன்னொருத்த வந்துட்டான். அவனும் செத்துட்டான். ரேஸ் போயிட்டு இருக்கும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணுறது? நீயும் ஒருத்தன் வரியா? வா. முன்னாடி போகிறோம், நம்மளை விட பெரிய கோவக்காரனாக இருப்பான் போல. போலீஸை விரட்டி துரத்திட்டு இருக்கான். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டான். நம்ம முன்னாடி வந்துட்டோம். கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தானா அவனை அடிச்சு தூக்கியிருக்கலாம். ஒரு ரேஸ்லேயே 2 போலீஸ் காலி ஆகிட்டானுங்க. ஜெய் அவ்வளோதான். சூப்பருங்க, சூப்பர். அவ்வளோதான். 120 தான் கிடச்சிருக்கா. ஒருத்தன் நம்ம கூடவே வரான். போலீஸ் தான் வரணும். ஆமாங்க, போலீஸ் தான் வந்துட்டுருக்கான். ஒரு சரி ஒருத்தன் இல்லை பின்னாடி தான் வரான். இன்னும் ஒரு ஸ்பீட் ட்ராப் இருக்குங்க. இதை முடிச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக முடிக்கலாம். ஸ்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். இந்த ரேஸை முடிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு ஸ்ப்ரிண்ட் மட்டும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ் தொல்லை தாங்க முடியல. என்ன பவுண்டியில் வச்சு பந்தாடுறேன். வரட்டும்.
ஐயோ டேர்னிங்கில் பரவாயில்ல 110. டேர்னிங்கில் அவ்வளோதான் பண்ண முடியாது, பெரிய டேர்னு. முடிஞ்சிருச்சுங்க ரேஸு. சூப்பர். நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்பீடு, அவ்வளோதான் முடிச்சிட்டோங்க ஸ்பீட் ட்ராப்பை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு. நேரமாக கார் ஓட்டிகிட்ருக்கிறேன், ரேஸே ஓட்டிகிட்ருக்கிறேன். பிளாக் லிஸ்ட் நேரத்துக்கு வந்திருக்கணும், பரவாயில்ல. இப்போ லென்த்தியான ரேஸஸ்ங்க, 11 ரேஸுமே லென்த்தியான ரேஸு. பரவாயில்ல, நம்ம ஃபுல் கேம் பிளே விளாட்றோன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், விளையாண்டு தான் ஆகணும். நல்லா தான் இருக்குது, போர் அடிக்கல. ஒரே காரை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும். நம்ம தான் ஒவ்வொரு பிளாக் லிஸ்ட்லையும் ஒவ்வொரு காரை மாற்றிட்டே இருக்குமே. ஸோ நல்லா தான் இருக்குது. ஓ தூக்கிருச்சு முன்னாடி, அவ்வளோதான். சூப்பரு, ஒரு பெரிய டன்னு, அவ்வளோதான். பிரேக்கு சூப்பராக இருக்குங்க காரில், நிஜமாவே நல்லா இருக்குது. அந்த காரில் பிரேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. புல்லிங் ஸ்பீடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கே தவிர, போலீஸ் வந்துட்டான், அந்த பக்கம் போயிட்டான் நினைக்கிறேன். மற்றபடி கார்லாம் புல்லிங் ஸ்பீடை தவிர மற்றபடி இருக்குது. புல்லிங் இல்லவே இல்லைலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் பூஸ்ட் கொடுத்தா அது நல்லா போகுது. 150, 150, 60, 70, 80 ஸ்பீட்லாம் உடனே பிக்கப் ஆயிடுது. இந்த காரில் பெஸ்ட்டுனா பிரேக்கு தாங்க, செம்மையாக இருக்குது பிரேக்கு. ஹேண்ட் பிரேக் இல்லை, நார்மல் பிரேக்கே சூப்பராக இருக்குது. பிரேக் அடித்தா எல்லா காருமே டர்ன் ஆயிரும். சூப்பர். ஃபோர் ரேசஸ் வரானுங்களா கூட, ஈஸியாக முடிச்சிடும் போல இருக்கு. அவ்வளோ ஒன்றும் டஃப் கொடுக்கலாங்க அவனுங்க நமக்கு. பாருங்க போலீஸ் வந்துட்டான். ஆய் அப்படியே போகுதுன்னு நினைக்கிறேன் ரேஸு. இவன் யாருங்க உள்ள வந்து ஷார்ட்கட் வருதுங்க, இருங்க இது அப்படி கரெக்டாக உள்ள போய்க்கலாம். சூப்பர். ஒரு டேர்னு, மறுபடியும் ஒரு டேர்னு, மெயின் ரோட்டை பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, இனிமேல் வந்து அழுத்தி போயிடலாம். இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமா, அவ்வளோ சீக்கிரமாக ரேஸை முடிச்சிருவோம். இப்படியும் போடிச்சேன், விட்டுச்சிடலான்னு பார்த்தேன், மிஸ் ஆகிட்டான். இன்றைக்கி மறுபடியும் உள்ளே போயிடுச்சே. ரேஸ் முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். சூப்பர், ரேஸை முடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் போயிடலாம். செம, வேறு லெவலுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 180 நினைக்கிறேன். 180 போகணுமா? ஓ மை காட், மெயின் ரோட்டில் தான் வருது. ஸோ 180 ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இந்த ரோட்டில் நான் 180 கொஞ்சம் ஏறி போகுமே, இறங்கி ஏறி. இந்த ரோடு தானே? ஆமாங்க, அதே தான். 170 தான் இருக்குது. ஐயோ அழுத்து பூஸ்ட்டு வந்துரு. அப்பா 0.2ல் வின் பண்ணியிருக்கேன். 181 ஜஸ்ட்டில் தான் வின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த மைல் ஸ்டோனு, அது என்னங்க 160 ப்ளஸ் நினைக்கிறேன். 164, 181 போயிட்டோம். சென்டராகவே போயிடலாம். 164 வந்துருவியா? என்னங்க காணவே இல்லை ஸ்பீட் ட்ராப்பை. ஓகே, இந்த டேர்னிங்கில் இருக்குது. இதுவும் கரெக்டாக டேர்னில் வச்சுருக்கானாங்க பாருங்க. அழுத்து 170, 80 வந்தாச்சுங்க. 78. ஓகே சூப்பர். இன்னும் ஒரு மைல் ஸ்டோன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம போலீஸ் சேஸையும் பவுண்டி கம்ப்ளீஷன் அப்புறம் பிளாக் லிஸ்ட் ரேஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்க. இது 150 ப்ளஸ் தானே, 151 2 வந்துச்சு. அழுத்து அவ்வளோதான். சூப்பருங்க, முடிச்சாச்சு. ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த கேம் பிளே நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.